படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். இரண்டு மனிதன் சேர்ந்த போது என்னும் வேறாகும். இரண்டு மனிதன் சேர்ந்த போது என்னும் வேறாகும். இரண்டு மனிதன் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் வாழுகின்றான். ஆதியாய் நடுவுமாகி அந்தமாய் அமைப்பாளாய் ஜோதியாய் நிறைவதாகி சூழொளி விளக்கமாகி வாதியாய் நின்ற ஒன்றன் மலரடி வணங்கினேனே இறைவா. என் பெயர் மெல்கியோர். அரபு தேசத்தை ஆண்டு வருகிறேன். எனது நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். காரணம், கனிம வளம் குறைவாக இருந்தாலும் எனது நாடு செல்வாக்கில் சிறந்து விளங்குகின்றது. ஆமாம், நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லை. ஏனென்றால் எண்ணெய் விளக்க நாடு அல்லவா அது. ஆகையால் வேற்று நாட்டவர்கள் எல்லாம் வந்து என் நாட்டிலே பொன்னும் மணியும் தங்கம் வைரம் வைடூரியம் என்று கொட்டி குடித்து விட்டு செல்கிறார்கள். ஆகையால் நான் நாட்டு மக்களுக்கு எந்த துன்பமும் இன்றி சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமன்றி ஒரு மன்னனாக இருப்பவன் மக்களுடைய கவலைகளை தீர்க்க வேண்டும். நாட்டை ஆள்பவன் நல்லவனாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்துதான் நானும் எனது அரபு நாட்டு மக்களும் ஒன்று கூடி ஒற்றுமையாக அன்பாக இருப்பதனால் எனது நாடு செழிப்புற்று விளங்குகிறது. வேற்று நாட்டவர்கள் எல்லாம் என் நாட்டை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். பொறாமைப்படுகிற காரணம் இவ்வளவு சொல்லம் மிகுந்திருக்கிறதே. அதற்கு என்ன செய்வது? கடவுள் இறைவன் எனக்கு அளித்த பொக்கிஷம் அது. அதற்கு என்ன செய்ய முடியும்? விதியின் வழியே வாழ்க்கை என்பார்கள். யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் சரியாக கொடுப்பவன் தான் இறைவன். ஆனால் அந்த இறைவனை நான் கண்ணாலேயே கண்டதில்லை. ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி, தெய்வ சக்தி அது இருக்கிறது. அதை புரிந்து கொண்டேன். ஆனால் என் கண்ணால் காண முடியவில்லை. வானசாசன நூல்களை எல்லாம் கற்றறிந்தவன் தான் நான்.
வானசாஸ்திர நூல்களை கற்றறிந்து இந்த வானசாஸ்திரம் என்ன சொல்கிறது? நிலம், நீர், காற்று, நெருப்பு இவை அனைத்தையும் ஆராய்ந்து என் நாட்டு மக்களுக்கு எந்தவித தீமையும் ஏற்பட்டு விடாமல் மிகவும் பக்குவமாக, துன்பம் வரும்போது துன்பம் வரப்போகிறது இயற்கையால் என்றால் அந்த கணக்கிட்டு அது வராமல் தடுப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன. இப்படியாக வானசாஸ்திர நூல் கற்றறிந்தாலும் இறைவனை பார்த்து விட வேண்டும் என்று எண்ணுகிற நேரத்திலே எதுவுமே புரியவில்லை. சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள், இறைவன் இல்லை என்கிறார்கள். ஆனால் நாம் கண்ணால் பார்த்தா தானே எதையும் உண்மை என்று கூற முடியும். நம்பிக்கை பிறகு இருக்கிறது, நம்பிக்கை மனதிலே இருக்கிறது. ஆனால் பார்க்க வேண்டும் என்று ஆவா. எப்படி என்றால் ஒரு பொருள் இருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டோமே, ஆனால் அந்த பொருளை கண்ணால் பார்க்கிறோம். அதுபோல இறைவன் இருக்கிறார் என்றால் மற்றவர்களுக்கு எப்படி எடுத்துச் சொல்வது? ஆனால் வானசாஸ்திர நூட்களை எல்லாம் ஆராயும் போது இறைவன் இருக்கிறார், இறைவன் பிறப்பான் என்று கூறுகிறது. அதுதான் எப்போது அது புரியவில்லை எனக்கு. இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த மண்ணை படைத்து அதில் என்னையும் படைத்து இந்த மக்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொண்டு ஆளுகின்ற ஒரு பெருமையை தந்திருக்கிறார் என்றால் ஆண்டவன் என்னவென்று புகழ்வது? ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் தவழ்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். வேண்டுதல் வேண்டாமை அச்சமை சுடரான், வேண்டுதல் வேண்டாமை அச்சமை சுடராய், விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய். ஆண்டவன் ஒருவன் சிரிக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து, நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நாணயத்தோடு நல்லறம் காத்து நடப்பவர் தம்மை மறப்பதில்லை. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் தவழ்கின்றான். தன்மானம் காப்பதிலே, அன்னை தந்தையை பணிவதிலே, தன்மானம் காப்பதிலே, அன்னை தந்தை காப்பதிலே, தன்மானம் காப்பதிலே, அன்னை தந்தையை பணிவதிலே, பிறந்த பொன்னாட்டின் நல்ல முன்னேற்றம் காண, பொன்னாட்டின் நல்ல முன்னேற்றம் காண, பொது வழி புரிபவர் மகிழ்ச்சியிலே, பொது பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் தவழ்கின்றான். சத்தியத்தின் எல்லையிலே, சத்தியத்தின் எல்லையிலே, உயர் சமரச நெறிகளிலே,
ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் தவழ்கின்றான் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அன்பு மனங்களில் தவழ்கின்றான். இப்படியாக வானசாஸ்திர நூல்கள் எல்லாம் ஆராய்ந்து அதை கணக்கிட்டு மக்களுக்கு நன்மை தீமைகளை எடுத்துச் சொல்கின்ற காரணத்தினால் என்னை நாட்டு மக்கள் எல்லாம் மன்னர் என்று அழைப்பதில்லை. அரபு நாட்டு மக்கள் எல்லாம் என்னை ஒரு ஞானியாகத்தான் நினைக்கின்றார்கள். அவ்வளவு தத்துவ சாஸ்திரத்தை கற்று வைத்திருந்தாலும் இந்த வானசாஸ்திர நூல்களை பிரட்டி பார்க்கும்போது இறைமகன் எங்கோ பிறக்கப் போகிறான் என்கின்ற அறிகுறி தெரிகிறது. ஆனாலும் என் கண்ணுக்கு அது புலப்படுவதில்லையே, ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. என்றோ ஒரு நாள் அதை நான் பார்ப்பேன் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு மன்னனுக்கு நாட்டு மக்கள் தானே தெய்வம். ஆமாம், அவர்கள் நலமோடு இருந்தால்தானே நான் நலமோடு இருக்க முடியும். ஆகையினாலே இருந்தாலும் சுற்றுமுற்றும் பார்க்கிறேன், என் கண்களுக்கு ஒன்றுமே புறப்படவில்லை. இறைமகன் பிறப்பானா, அதை நாம் கண்ணார காண்போமா? எங்கு பார்த்தாலும் ஒன்றும் புரியவில்லையே. வாடியிலே ஒரு நட்சத்திரம் தொட்டுகிறது, நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றது. ஆனாலும் இது ஒரு நட்சத்திரத்தை நான் இதுவரை கண்டதில்லை. வால் நின்றிருக்கிறது, பல வண்ணமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்தால் என்றுமே இல்லாமல் ஒரு புதுமையாக தோன்றுகிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வால் நட்சத்திரம் தோன்றி இருக்கிறதை பார்த்தால் ஏதோ என்னுள் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. என்னவென்று புரியவில்லை. இருந்தாலும் என் அமைச்சரை அழைத்து விளைவினால்தான் எனக்கு என்னவென்று புரியும். நான் பார்த்தது என்னோடு மட்டும் போகக்கூடாது, என்னுடைய மந்திரி யாரும் தெரிந்து கொள்ள. மந்திரி யாரே? மந்திரி யாரு? இதுவரை சிறப்பான ஆட்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற நாம் என்ற ஒரு நாள் வானசாஸ்திரத்தின்படி இறைமகன் பிறக்கப் போகிறான் என்று கூறினேன் அல்லவா? ஆனால் இப்படி நான் இறைவனை பார்க்க முடியுமா என்று எண்ணுகின்ற தருணத்திலே வானத்திலே இப்படி ஒரு அதிசயமான நட்சத்திரம் தோன்றியிருக்கிறது. என்ன வந்து எனக்கே புரியவில்லை. மன்னா, என்ன இது ஆச்சரியம்? அந்த வானத்திலே பார்க்கிற ஒரு வால் நட்சத்திரம் இருக்கிறது அல்லவா? அந்த வால் நட்சத்திரம் நாம் நடந்தால் அதுவும் நடக்கின்றது, நாம் சென்றால் அதுவும் செல்கின்றது, நாம் நின்றால் அதுவும் நிற்கின்றது. இது என்னதொரு ஆச்சரியம்! அப்படியா சொல்கிறீர்கள்? ஆமாம். சற்று வாருங்கள், கடந்து வாருங்கள். மந்திரியாரே, தாங்கள் சொல்வதை போலவே அப்படியே நகர்கிறது. அதானே இப்பொழுதுதான் எனக்கு புலப்படுகிறது. என்ன? வானசாஸ்திர நூல்களை நான் கற்றிருக்கிறேன் அல்லவா? வானசாஸ்திரம் எல்லாம் எனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அதிசய நட்சத்திரம் தோன்றினால் அது இறைமகன் பிறப்புகின்ற காரணாகத்தாக இருக்கும் என்று அப்படியா அறிந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதுதான் உண்மை தெரிந்தது. இது நம்மோடு நடந்து வருகிறதை பார்த்தால், நம்மோடு அசைந்து வருவதை பார்த்தால் இறைமகன் பிறந்திருக்கின்ற இடத்தை நமக்கு அறிவுறுத்தத்தான் இப்படி செய்கிறது. ஆனால் இதை தொடர்ந்து சென்றால் இறைமகனை காணலாம் என்ற நம்பிக்கை என்னுள் இருக்கிறது. ஆகையால் நான் இப்பொழுதே இதன் வழியே சென்று நான் இறைமகனை தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளேன். ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். நான் வருவரை நமது அமைச்சரவை, நமது ஆட்சி எல்லாம் தங்களிடம் ஒப்படைத்து விட்டு போகிறேன். தாங்கள் அதை பாதுகாப்பாக பார்த்து மக்களுக்கு எந்த குறையும் வராமல் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இறைமகனை பார்க்க சென்றால் வெறுங்கையோடா செல்ல முடியும். ஆகையினாலே நம் நாட்டிலே இருக்கின்ற பொன்னும் மணியும் வைரங்களும் முத்துக்களும் கோமேதங்களும் தங்கங்களை எல்லாம் ஒரு ஊட்டையாக கட்டி அப்படியே ஒரு ஒட்டகத்தில் ஏற்றுங்கள். நான் அதன் வழியே சென்று இறைமகன் எங்கு இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்து அவரிடம் ஆசி பெற்று இந்த காணிக்கை பொருளை ஒப்படைத்து வர வேண்டும் என்று ஆசை ஆவல் எழுந்துள்ளது. ஆகையினால் உடனடியாக அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள்.
அசைந்தாடும் கடல் அலைகளிலே ஒளியும் அற்புத நடனமிடும் கற்பனையில் தவழும் தமிழின் சுவையை அறிந்திடுவோம். தமிழின் சுவையை அறிந்திடுவோம். தமிழ் அமிழ்திடும் இனியே அமிழ்திடும் இனியே அசைந்தாடும் கடல் அலைகடல் என ஒளியும் அற்புத நடனமிடும் கற்பனையில் தவழும் தமிழின் சுவையை அறிந்திடுவோம் அறிந்திடுவோம். கரும்பினில் சாறு இனிப்பதை போலே தமிழின் இனிமையை அறிவதை போலே கரும்பினில் சாறு இனிப்பதை போலே தமிழின் பெருமையை அறிவதை போலே உலகனில் குளிப்பதை போலே தமிழின் மடமையை வளர்ப்பதினாலே தமிழின் சுவையை அறிந்திடுவோம். அசைந்தாடும் கடல் அலைகடல் என ஒளியும் அற்புத நடனமிடும் கற்பனையில் தவழும் தமிழின் சுவையை அறிந்திடுவோம் அறிந்திடுவோம் அறிந்திடுவோம். காதுக்கு குண்டலமாய் கழுத்திலே சிந்தாமணியாய் கைக்கு வளையாபதியாய் இடையிலே மணிமேகலையாய் அலங்காரம் செய்து நவமணி மதித்த திருமுடி அணிந்த சேர சோழ பாண்டியருக்கெல்லாம் சிறந்ததோர் தாயாக எங்கும் பரந்த அழகெல்லாம் தங்கும்படி திருக்குறளும் நாலடியும் திருவாசகமாக நான் ஒரு புறநானூறுவைகளெல்லாம் போன்றவைகளுக்கெல்லாம் செந்தமிழ் தாயின் அருந்தவ புதல் மகளே இச்சிங்காசனத்திற்கும் அமர்ந்த செங்கோல் பிடித்த கரங்களினால் அருந்தவ புதல் மகளே பெரியோர்களே தாய்மார்களே பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் மனங்களிலே நடந்துறன மறுப்பிலே பயின்ற பாவை இம்மருங்கிலே வளர்கின்றாள். இச்செம்மொழியாம் செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி வைத்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பாவலர்களுக்கும் நாவலர்களுக்கும் புரவலர்களுக்கும் புலவர்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் இங்கு கூடியிருக்கிற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இத்திருச்சபையின் பங்கு தந்தை அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பணம் செய்து கொண்டு எனது பெயர் கஸ்பார். இந்த காந்தார தேசத்திலே ஆளக்கூடிய மன்னராக இருக்கக்கூடிய நான் நாட்டு மக்களுடைய குறைகளை தீர்க்கவும் அவருடைய குறைகள் ஏதேனும் இருப்பினும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதே என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறேன். என் நிலையை கூட நான் அறிவதில்லை. மக்களுடைய குறை என்னவென்பதை அறிந்து அவர்களுடைய மனம் நிறைவை பூர்த்தி செய்யும்படியாக நான் சில நல்ல விஷயங்களை செய்து மக்களை குறை தீர்க்கும் வகையிலே நான் தலையாய கடமையாற்றி வருகிறேன். இன்னமும் சுருக்கமாக சொல்லப்போனால் தன்னலம் கருதாது பிறர் நலம் காப்பதே என்னுடைய தலையாய கடமையாகும். ஆகவே என் காந்தார தேசத்தை விட்டு நான் என்னுடைய ஆட்சி பொறுப்பை இருக்கின்ற பொழுது இந்த காந்தார தேசத்தில் என் மக்கள் என் மீது பற்றும் மிகுந்த நட்பும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே நான் சோதிடத்திலும் சிறந்து விளங்குவதால் என்னை மக்கள் அனைவரும் என்னை சிறந்ததோர் மக்களின் மன்னர் என்று போற்றுவார்கள். அப்படிப்பட்ட இந்த தருணத்திலே இந்த காந்தார சேதத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நான் எனது மந்திரி இன்னும் வர காணவில்லையே. என் மந்திரியை காண வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கிறேன். என் மந்திரியை காண வேண்டும். நாட்டு மக்கள் நகர்வலம் சென்றிருக்கிறார் மந்திரி, எதிர்பார்ப்போம். வருக வருக மந்திரி அவர்களே. மன்னா, அரசாங்க அலுவலக
மாணவர்கள் வேலை மூலமாக சரி. சற்று காலதாமதமாகிவிட்டது. ஆமாம். அதுதான் காரணம். நான் விரைவாக வர முடியவில்லை. அப்படி என்றால் நாட்டு மக்கள் ஏதேனும் என்னிடம் குறை கூறுகிறார் எனது ஆட்சியில் ஏதேனும் குறை கூறுகிறார்? நாட்டு மக்கள் எவ்வித குறைபாடும் இல்லை. அதுவும் தங்களுடைய ஆட்சியில் எவ்வித குறைபாடும் இல்லாமல் சுபிட்சமாக நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுபிட்சமாகத்தானே இருக்க வேண்டும். அதுதானே நம்முடைய மக்களுடைய குறையை தீர்ப்பது நம்முடைய தலையாய கடமை. நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சௌக்கியமாக நல்ல விதமாக மகிழ்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்தவித குறைபாடும் தங்களுடைய ஆட்சியில் நடந்ததே இல்லை, நடக்க போவதும் இல்லை. ஆனால் மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இன்று இப்பொழுது அமாவாசை தானே? ஆமாம், அதில் என்ன சந்தேகம் மந்திரியார் அவர்களே? அமாவாசையின் போது பௌர்ணமி நிலவு தெரிந்தது உண்டா? பௌர்ணமி நிலவு எப்படி தெரியும் மந்திரியார் அவர்களே? என்ன குழப்புகிறீர்கள்? தெரியாது அல்லவா? ஆமா. ஆனால் இன்று வழக்கத்துக்கு மாறாக பௌர்ணமி நிலவை விட அதிகமான வெளிச்சமாக தெரிகிறது. அப்படி என்றால் தாங்கள் சொல்வதை பார்த்தால் இது என்ன ஆச்சரியம்? ஆமாம், வானத்தில் மின்மீன்களை விட வானத்தின் நிலவை விட அதிகமான ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அதிசயம் என்று புரியவில்லையே. என்ன அதிசயம்? இவ்வளவு ஒளியாக இருக்கு. நன்றாக பார்த்தீர்களா மந்திரியார் அவர்களே? ஆமாம், பாருங்கள் எவ்வளவு வெளிச்சம். அது என்னவென்று தெரிகிறதா? நன்றாக பாருங்கள், அதுதான் வால் நட்சத்திரம் போல் இருக்கு. ஆமா, எவ்வளவு ஒரு ஒளி பொருந்திய வெளிச்சத்துடன் காணப்படுகிறது. அதோ பார்த்தீர்களா? ஆமாம், வால் நட்சத்திரம் தான். ஆமாம் ஆமாம் மந்திரியார் அவர்களே, இதற்கு என்ன காரணம்? இப்படி வால் நட்சத்திரம் இருக்கிறது என்ன காரணம்? என்ன காரணம்? தாங்கள் தான் சொல்ல வேண்டும். என்னவென்று அதிசயம் புரிகிறதா? என்ன? இறைவன் பிறந்திருக்கிற அதிசயத்தை காண்பிக்கிறது. இது இறைவன் பிறந்திருக்கின்ற அதிசயத்தை காண்கிறது. ஆமா மந்திரியார் அவர்களே. அப்படியா? ஆமாம். உடனடியாக சென்று அந்த வால் நட்சத்திரம் எங்கு செல்கிறதோ அதன் பின்தொடர்ந்து ஒருவேளை இங்கு இறைமகன் பிறந்திருக்கிற அதிசயத்தை ஏற்கனவே நான் சோதனத்தின் மூலமாக கூறினேன் அல்லவா? இப்படித்தான் நடக்கும் என்று உங்களிடத்தில் கூறினேன் அல்லவா? அதன்படியே இது பிரகாசிக்கிறது. ஒருவேளை இறைமகன் பிறந்திருக்கிற இடத்தை காண்பிப்பதற்காக தங்களுக்கு காண்பித்திருக்கிறது. வாசனை திரவியம் சாம்பிராணி அனைத்தும் நம் ஒட்டகத்தின் மூலமாக ஏற்றி உடனடியாக பயணிப்போம். அது எங்கு சென்று வருகிறதோ அதன் பின்தொடர்ந்து செல்வோம். அப்படியாகட்டும், அப்படியாகட்டும். ஓங்காரமாய் விளங்கும் நாதோ விளங்கும் நாதம் நீங்காரமே அந்த கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம். ஆங்கார உள்ளமே அமைதியும் எழுமே, ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே, நீங்காத நிலை மாறி நிம்மதி அருமே, நீங்காத நிலை மாறி நிம்மதி தருமே. நிகரேது நிகரேது எனக்கு நிகரேது நிகரேது இகழும் பரவும் சுகமும் இக வர சுகம் அருந்தருந்து ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்த நீங்காரமே இந்த கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம். வீரமணக்கும் தோள்களிலே, வெற்றி மணக்கும் வாழ்க்கையிலே, சாரமணக்கும் உறவினிலே, சமத்துவமணக்கும் விருந்தினிலே, அறமணக்கும் மாறுதலிலே, ரசமணக்கும் இயற்கையிலே, ஈகை மணக்கும் என் அருமை தமிழ்நாட்டில் பிறந்த பெரியோர்களுக்கு, சீறி வந்த விழுதினை முறத்தால் அடித்து தோற்றிய செந்தமிழ் தாய்மார்களுக்கு, கடமையை விரிதன கட்டுப்பாடு மொழிகன கண்ணத்தில் வாழ்ந்து வரும் கட்டிடம் காளையர்களுக்கும், விவசாய பெருங்குடி மக்களுக்கும், அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எல்லாம் இறைவனுடைய அருள். அனைவருக்கும் இறைவன் அருள்குடாச்சம் என்றும் கிடைக்கும். எகிப்து நாட்டிலே, இந்த எகிப்து நாட்டிலே பல்தசர் என்றும் மன்னனாக நான் சீரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன். எனது மக்களுக்கு எந்தவித குறையில்லாமல்
அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஏராளமான திரவியங்களை தாராளமாக வழங்கி என் மக்களின் இன்னல்களை போக்கி வருகிறேன். ஆலயங்கள் ஈடுபாட்டிலே அதிகமாக நான் ஈடுபட்ட காரணத்தினால் என்னை ஞானி என்று அழைப்பார்கள், நோழி என்று அழைப்பார்கள். என்னை மன்னா என்று அழைப்பதில்லை, வள்ளல் மன்னா என்று அழைக்கின்றார்கள். அப்படி இருக்க எனது மந்திரியாரை அழைத்து இந்த நாட்டின் நலங்களை பற்றி நான் விசாரிக்க வேண்டும். மந்திரி அவர்களே, வாருங்கள் மந்திரி அவர்களே. நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம். வாழ்க வளர்க வளம் பெறுக. இந்த நாட்டினுடைய நிறைய குறைகளை பற்றி தாங்களுடன் விசாரிக்க நான் விரும்புகிறேன். ஏராளமாக சொல்வீர்களா? ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை அன்பாய் நடக்கின்றதா? சொல்லி அன்பாய் நடக்கின்றதா? ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை நல்லது நடக்கின்றது. மிக்க சந்தோஷம். ஆலயங்கள் தோறும் எந்தவித குறையில்லாமல் தங்கு தடையின்றி நிறைவாக நடந்து வருகின்றது. அப்படித்தானே? ஆமாம், நல்ல விதமாக நடந்து வருகிறது, நல்ல விதமாக செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. மாதமும் மாறி மந்திரி மாதமும் மாறி மழையின் பொழியுது, மாதமும் மாறி மலைகள் பொழிகின்றதா? மகிழ்வுடன் எடுத்துரைப்பார் மந்திரி, மகிழ்வுடன் எடுத்துரைப்பார். மாதமும் மாறி மழையின் பொழியுது, மாதமும் மாறி மழையின் பொழியுது, செல்வ செழிப்புடன் தான் காட்சியும் தெரியுது, செல்வ செழிப்புடன் தான் காட்சியும் தெரியுது. மன்னா மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மந்திரியாரே, அப்படி என்றால் இந்த நாட்டில் எந்தவித குறையும் கிடையாது. எவ்வித குறையும் உள்ள நிறைதான். அப்படித்தானே? ஆமா. மந்திரி, ஒரு அதிசயத்தை பார்த்தீர்களா? என்ன அதிசயம்? வானத்தை பாருங்கள். இது அது மட்டுமல்ல, பார்த்தீர்களா மன்னா, அந்த நட்சத்திரத்தை பார்த்த மாத்திரத்தில் இவ்வளவு ஒளிமயமாக இருக்கின்றது. இவ்வளவு ஒளி பொருந்திய நட்சத்திரத்தை இப்பொழுதுதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏதோ நம் நாட்டில் ஒரு நல்லது நடக்கப் போகுது என்று நான் எண்ணுகிறேன். நமது நாட்டில் நல்லது நடக்க போகிறது என்று. இம்மண்ணில் இறை மக்களில் ஒருவன் இந்த மண்ணில் பிறக்கிறான் என்றால் இப்பேற்பட்ட நட்சத்திரங்கள் தோன்றும். அப்படியா? எனக்கு அந்த அறிகுறி தெரிகிறது. அப்படியா மன்னா? ஆனால் அந்த இறைமகனுக்கு நம்மளால் இயன்ற பொன் பொருள் அத்தனையும் அள்ளி கொண்டு செல்ல வேண்டும். அப்படியா? ஆமாம். சரி. வேளாவும் அழகிய பீங்கன்களும் சரி மூட்டையாக கட்டிக்கொண்டு ஒட்டகத்தின் மீது ஏற்றி, ஒட்டகத்தின் மீது ஏற்றி நாம் செல்ல வேண்டும். சரி சரி, அப்படியே ஆகட்டும். தங்களுடைய உத்தரவின்படி செயல்பட வேண்டும். ஆமாம். மன்னர் அவர்களே, தாங்கள் யார், எந்த தேசத்திலிருந்து வருகிறீர்கள்? என்னை தெரியவில்லையா? தெரியவில்லையே. தங்களை எனக்கு தெரிகிறது, என்னை தெரியவில்லை என்கிறீர்களே. தாங்கள் காஸ்வர் தானே? கஸ்பார் நான். மறந்து விட்டீர்கள். காந்தார் தேசத்தை ஆளக்கூடிய கஸ்பார் நான். நான் பார்த்திருக்கிறேனே, பலமுறை உங்களோட சந்தித்திருக்கிறேன். அப்படியா? ஆமா, நீங்கள் மறந்து விட்டீர்கள். என் பெயர் மெல்கியோன். அப்படியா? ஆமா, அரபு நாட்டை ஆள்கின்ற மன்னன். இங்கிருந்து வரக்கூடிய காரணமா? ஆமா. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காரணத்தோடு வந்திருக்கின்றேன் தெரியுமா? என்ன என்று கூறுங்களே. ஆமா, வானத்திலே ஒரு அதிசயமாக ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது. ஆமா. அதன் பின்னே நடந்து சென்றேன். அது நகர்ந்து கொண்டே இருந்தது. எனக்கு ஒரு அறிகுறி, வானசாஸ்திர நூலை அறிந்து கற்றதனால்
அது இறைமகன் பிறந்திருக்கின்ற அறிகுறியாய் காட்டுகின்றதோ என்று எண்ணி அதன் பின்னே வந்து கொண்டிருக்கின்றேன். அதுதான் உண்மை. ஆமா. நானும் அதை தொடர்ந்து தான் வந்தேன். உங்களுக்கும் தெரியும்? ஆமாம், எனக்கும் தெரிந்தது. ஆச்சரியமாக இருக்கிறது. தாங்கள் சொல்வது போல இந்த பகுதியிலே வால் நட்சத்திரம் எங்கு தொடர்ந்து போகிறது அங்குதான் இறைமகன் பிறந்திருக்கிறார் என்பது முன்னவே நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் தற்பொழுது அந்த வால் நட்சத்திரம் தாங்களுக்கு தெரிகிறதா? தெரிந்து கொண்டேதான் வந்தது. அப்படியா? அப்படி என்றால் வாருங்கள் வாருங்கள். பல்கார் அவர்களே, நமஸ்காரம். எனக்கு தெரிகிறதா? தங்களது அமைச்சரா அது? ஆமாம் ஆமாம், என்னுடைய மந்திரி. நல்ல, அதாவது ரொம்ப அறிவு கூர்மையாக உள்ளவர் போல் தெரிகிறது. ஆமாம். நான் எங்கிருந்து வருகிறோம் தெரியுமா? தெரியும். தாங்கள் யார் என்று தெரியும். ஆனால் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. எகிப்து நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். சரி, நாட்டிலிருந்து வந்தீர்கள். இங்கு இந்த கானகத்திலே தங்களுக்கு வேலை? ஒரு அழகிய நட்சத்திரம் ஒன்று தோன்றியது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து நாங்கள் இங்கு வந்தோம். அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. அதோ தெரிகிறது, அதோ தெரிகிறது. அதை தொடர்ந்துதான் நாங்கள் வந்தோம். அது மட்டுமல்ல, ஆமாம், அந்த நட்சத்திரத்தினை பாருங்கள். அது நடந்தால் நடக்கின்றது, நாங்கள் என்னால் நிற்கின்றது. மன்னர் அவர்களே, அதிசயமான மன்னர் அவர்களே, வானசாஸ்திர நூல்களை ஆராய்ந்து நான் கணிக்கும் போது இறைமகன் இந்த மண்ணிலே தோன்றப் போகிறான் என்பதை அறிந்தேன். அதனால் தான் நானும் பின்தொடர்ந்து வந்தேன். தாங்களும் அதை புரிந்து கொண்டு தான் வந்திருக்கிறீர்கள். ஆமாம் மன்னர் அவர்களே, அதோ இங்கே அந்த நட்சத்திரத்தை காணவில்லை. என்ன இதுவரை தெரிந்த நட்சத்திரம் இப்பொழுது காணவில்லையே? அதன் உதவியம் திடீர் திடீரென்று மறைகிறது, திடீரென்று தோன்றுகிறது. இது செருசலேம் பகுதி. ஓஹோ. ஏரோது மன்னர் ஆட்சி செய்யக்கூடிய இந்த இடம். ஒருவேளை நமது இறைமகன் அவருடைய அரண்மனையில் பிறந்தாலும் பிறந்திருக்கலாம். ஆகவே நமக்கு வழிகாட்டியாக இருந்த வால் நட்சத்திரம் காணவில்லையே, மறைந்து விட்டதே. அப்படியானால் இங்குதான் நாம் பார்க்க வேண்டும். அப்படியானால் ஏரோது மன்னனை சந்தித்தால் இந்த உண்மை புலப்படும் அல்லவா? உடனடியாக அரண்மனைக்கு சென்று நமது இறைமகன் பிறந்திருக்கிறானா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி, சென்று வருவோமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. வாருங்கள் பார்ப்போம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காலில் விலங்குமிட்டோ கடமை என அழைத்தோ, நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோ. மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்றே. விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து போய்
பயணம் செய்தால் விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை மறந்ததடா மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்றே இறைவன் நினைப்பதுண்டே பாவ மனிதன் மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்றே வாழ்வு நிலைக்கும் என்றே வாழ்வு நிலைக்கும் என்றே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது என்னடி கோபம் எருவாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது என்னடி கோபம் கனையாய் மாகிறது கனிமொழிகள் என்னடி கோபம் கனையாய் மாகிறது உந்தன் கண்களில் என்னடி கோபம் கனையாய் மாகிறது உந்தன் கண்களில் என்னடி கோபம் கனையாய் மாகிறது என்னடி கோபம் நெருவாய் எரிகிறது மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது முந்தானை சிரிக்கும் அத்தானை மிரட்டுவது தேனடியோ குழுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை மிரட்டுவது தேனடியோ உந்தன் கொடியிடையில் நடைபெற்று வந்து கொள்வது தேனடியோ திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான்தானே திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான்தானே என்னை ஒரு முறை பார்த்து ஒரு நாளை சிரிப்பவன் நீதானே என்னை ஒரு முறை பார்த்து ஒரு நாளை சிரிப்பவன் நீதானே என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது புனித மூவரசர் நாடகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தர் திரு யானைய ஆசிரியர் அவர்களுக்கு பள்ளித்தமத்தின் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக புனித மூவரசருடைய ஆலயமாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், எங்கு பார்த்தாலும் தன்னுடைய இனிய சேவையால் மக்களையும் நாடக ரசிகர்களையும் நாடக சங்க
உறுப்பினரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பெரியப்பா செல்வரோஸ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அன்புக்குரிய பெரியோர்களே, பொதுமக்களே, இந்த நாடகம் எப்போதும் ஆண்டாண்டு தோறும் நடத்தி கொண்டிருந்த நாடகம் குறிப்பிட்ட காலங்களிலே நின்று போய்விட்டது. நீ எப்படியாவது தொடங்கி கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே 3 ஆண்டுகளாக எடுத்த நான் முயற்சிக்கு இந்த வருடம்தான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் அந்த மூவரசர்களுடைய வரலாறை நாம் விட்டுவிடக்கூடாது. இதோடாவது இனி வரக்கூடிய சந்ததியார் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகவே நான் முயற்சி எடுத்தேன். எனக்கு உதவியாக மாமா செங்கோல் அவர்கள், காளையார்வேலை சேர்ந்தவர்கள் இருவரும், டிஜிட்டல் ஆசிரியர் செங்கோல் அவர்கள் எல்லாரையும் வச்சு நாங்கள் ஒரு தயார் பண்ணோம்னா பெரும்பாடு தான். ஆனால் விடுபட்டு போன ஒரு நாடகத்தை புதுப்பித்து கொண்டு வருவது பெரியது. அதே போல் பள்ளித்தம் கிராமம் பெரியோர்களும் பொதுமக்களும் இன்று இந்த வாய்ப்பை அளித்ததற்கு கடவுள் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆசிரியரை கொடுப்பார் என்று நான் விரும்பி, மேலும் இந்த நாடகத்திலே இனிமேல் தான் காட்சிகள் நிறைய வர இருக்கின்றது. ஏரோது மன்னன் ஏரோதியால் இந்த 3 மன்னர்கள் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் படக்கூடிய பாடு, மாதா சூசையப்பர் இவர்களெல்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு போய் சென்று பாதுகாக்க வேண்டிய ஒரு நேரம், இதெல்லாம் இனிமேல் தான் காட்சிகள் அதிகமாக இருக்கும். வீடுகளில் இருப்பவர்கள் இனி வந்து பாருங்கள். அதே நேரத்தில் கடைசியிலே இந்த ஏரோது மன்னன் செய்த குற்றத்திற்காக குஷ்டரோகியாக இருப்பான். குஷ்டரோகம் அதே நேரத்தில் குழந்தைகளை வெட்டும் பாகத்திலே இங்கே ஒரு 4-5 பேர் வந்திருக்கா. அவங்க மாற்றி மாற்றி குழந்தைகளை வெட்டுவதாக பெரிய ஜோக்காக ஒரு வேடிக்கையாகவே நடத்தி காமிப்பார்கள். பிறகு ஏரோது மன்னன் இறந்ததுக்கு பின்னர் அந்த பேய்கள் வந்து அந்த ஏரோது மன்னனை தூக்கிச் செல்லும் ஒரு காட்சியும் இருக்கின்றது. இதெல்லாம் விடியறதுக்குள் நன்றாக நடக்கும். இருந்து பாருங்கள். அங்கே இருந்த இடத்துல தூங்கிக்கிட்டாது இருந்து அப்புறம் எந்திரிச்சு விழித்து பார்த்துக்கிட்டாது இருங்க, நல்லா இருப்பே. ஒரு புனிதமான நாடகம் என்பதை உங்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாய் எனக்கு மரியாதை செலுத்திய மாப்பிள்ளை சந்தோஷ் அவர்களுக்கும் இந்த கிராம பெரியவர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.